இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது லூக்கா சுவிசேஷத்திலே 10வது அத்தியாயத்தில் உள்ள 30-37 வசனங்களில் உள்ள நல்ல சமாரியன் என்கின்ற அந்த உவமையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த உவமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து எந்த சத்தியத்தை விளக்குகிறார் என்று நாம் இன்று கொஞ்சம் தியானிக்கலாம். குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, யோவான் சுவிசேஷங்களை விட லூக்கா தான் தன் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய உவமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். அதிலும் மத்தேயு, மார்க், லூக்காவில் இல்லாத குறிப்பிடப்படாத 12 உவமைகள் அதிகமாக லூக்கா சுவிசேஷத்திலே உண்டு. இந்த உவமைகளிலே எல்லாருக்குமே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் கூட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உவமை இன்று உலகத்திலே பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை இந்த நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியன் என்பதை உலக பிரகாரமாக தனக்கு அவசியமில்லை, தேவையில்லை என்றாலும் பிறருக்கு இறங்கி உதவி செய்கிறவனே நல்ல சமாரியன் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனா இந்த வார்த்தையை உலக பிரகாரமா எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இதை கூறினதற்கு பின்னாடி உள்ள காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். எந்த ஒரு வேதத்தில் உள்ள எந்த ஒரு ஆண்டவர் கூறின வார்த்தைகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே யாரிடத்தில் எதை விளக்குவதற்காக இது கூறினார் என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் சரியான விளக்கத்தை எடுக்க முடியும். இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தா லூக்கா 10வது அத்தியாயம் 1வது வசனத்துல இருந்து இதனுடைய பின்னணியை ஆரம்பிக்கிறது. அதாவது லூக்கா 10வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நம்ம பார்த்தா, பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களே தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஒரு முதலில் 12 சீசர்களை தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கும்படி தாம் அனுப்பவும் அவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப செகண்ட் ஒரு ரவுண்டு இன்னொரு 70 பேர். அந்த 12 பேர் ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்துல, இது ஊழியத்தினுடைய ஒரு 80% 90% முடிச்சு வருகிற போது, அதாவது 3 வருட காலங்கள் ஒரு ஊழியத்துக்கு பின்பாடு வந்த இந்த காரியம் ஒரு 70 பேரை நியமித்து நான் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அங்க முன்னாடியே 2 பேரா போய் அந்த பகுதியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பினார். இதுல 2வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா 16வது வசனம் வரைக்கும் அவங்க எப்படி போகணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அங்க போய் இந்த 3 காரியங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறார். அங்க போய் நீங்க எப்படி போகணும், என்ன சொல்லணும், அங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதை அவங்களுக்கு டீச் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க போயிட்டு திருப்பி வராங்க. 17வது வசனத்துல லூக்கா 10:17 பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுகிறாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண்பிக்கிறேன், இதோ சத்ருவன் வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க ஆவிகள் கீழ்ப்படியறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, ஆனா உங்கள் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டு இருப்பதற்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க வந்து ஹெவன்லி சிட்டிசன் ஆயிட்டதுனால ஹெவன்லி அத்தாரிட்டி நீங்க யூஸ் பண்ணி இங்க இடத்துல வேலை செய்றீங்க. அது முக்கியம். இங்க நடக்கக்கூடிய கிரியை வைத்து சந்தோஷப்பட்டு அதை விட்டுறாதீங்க, அது முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிதாவை துதிக்கிறாரு. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் அங்க இருந்த ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன், அதாவது 10வது அத்தியாயம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். உண்மையிலே வந்து இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயப்பிரமாணிகள் இவங்கெல்லாம் ஆன்மீக வட்டாரத்துல தங்களை மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தவர்களாக, உங்களை விட நாங்க கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சவங்க, அதிகம் விசேஷமானவங்க, அதிகம் தேவனுக்காக செய்யறவங்க அப்படின்னு தங்களை கொஞ்சம் உயர்த்தி காண்பித்து கொண்டே இருக்கிறவங்க. இதுல நியாய சாஸ்திரிகள் முக்கியமாக வேதத்தினுடைய சகல காரியங்களுக்கும் விளக்கங்கள் கொடுத்து, இந்த கட்டளைக்கு இதுதான் அர்த்தம், இதை இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும்,
இதை என்னென்ன மாதிரி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு உரிய விளக்கங்களை கொடுத்து டீச் பண்றவங்க. உதாரணத்திற்கு ஒரு உவமை எடுக்கலாம். ஓய்வு நாளிலே பரிசுத்தமா ஆசரிக்க கடவை, அன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாதேன்னு இருக்குது. அப்போ ஓய்வு நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற போது அதுக்கு விளக்கமாக ஓய்வு நாளில் அதுக்காக வீட்டு விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு தூரம் தான் போகலாம், இதுக்கு மேல போனேன்னா ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சப் டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க டீச் பண்றவங்க இவங்க. உதாரணத்துக்கு ஒருவன் பிச்சை கேட்டு வந்தான்னா அவனை வாசலுக்கு உள்ள கூப்பிட்டுட்டு பிச்சை கொடுத்தேன்னா தப்பு கிடையாது. வாசலை விட்டு வெளியே இறங்கி போய் கொடுத்தேன்னா அது தப்பு. ஏன்னா ஓய்வு நாள்ல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ வெளியே போயிட்ட, அது மீறிட்ட அப்படின்னு ஒரு சில வித்தியாசமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து ஜனங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார். 400 வருட காலங்கள் தீர்க்கதரிசிகள் இல்லாத காலத்துல வருகிறாரு. யோவான் சாணனுடைய செய்தியும் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியும் ஒண்ணுதான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உள்ள போறதுக்கு ஆயத்தமாகுங்க. இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகள் என்ன, அதனுடைய விசேஷங்கள் என்ன, அதுக்குள்ள பிரவேசிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அதிகமாக டீச் பண்ணிட்டே வந்தார். இந்த ஒரு காலகட்டத்துல தான் அவர் மாத்திரம் கிடையாது, அவர் பிரசங்கிக்கிற இடங்களிலே வல்லமையும் வெளிப்பட்டது. பரிசேயராலோ சதுசேயராலோ நியாயசாஸ்திரிகளாலோ செய்ய முடியாத காரியங்கள், வல்லமையும் அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெற்றது. இப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பேரை ட்ரெயின் அப் பண்றாரு. முதல்ல 12 பேரை ட்ரெயின் அப் பண்ணாரு, இப்போ ஒரு 70 பேரை ட்ரெயின் அப் பண்றாரு. இவங்களை அதை பிரசங்கிக்கப்படி அனுப்புறாரு. இவங்க போற இடத்துலயும் வல்லமைகள் செயல்படுது. அதை பார்த்த உடனே தான் இந்த நியாயசாஸ்திரி இப்ப நாங்க இதுவரைக்கும் பயிற்சி பண்ணி செய்து கொண்டு வந்ததுக்கும் இப்ப இவர் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால இவர் என்னை விட இன்னும் அதிகமாக நியாயசாஸ்திரத்துல தேறினவரா, இன்னும் அதிகமாக தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இன்னொரு அவங்களுக்கு இருந்த ஒரு சந்தேகம் என்றால், நியாயப்பிரமாணத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படுகிறவனுக்கு இன்ன ஆசீர்வாதங்கள் நான் தருவேன் என்று தேவன் சொன்னது எல்லாமே பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி தேவனுக்கு விரோதமாய் நடந்தால் ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலிருந்து அறுப்புண்டு போவாய் அப்படிங்கிற ஒரு வார்னிங் தான் அதுல இருக்குது. இந்த மறுமைக்கு பின் உள்ள வாழ்க்கையை குறித்து மறைமுகமாக அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒழிய வெளிப்படையாக பழைய ஏற்பாடுகள்ல கிடையாது. இது வெளிப்படையாக பேசினவர், விளக்கமாக பேசினவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதை நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்னா, நிக்கோதேமும் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். அவர் வருகிற போதே அவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ஒருவன் வராவிட்டால் நீர் செய்கிற காரியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. இப்ப அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய கேள்வி என்னங்கிறது தான் இயேசு கிறிஸ்து டக்குன்னு பதில் சொல்கிறாரு. ஒருவன் மனம் திரும்பாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு அந்த விளக்கம் கொடுத்தாரு. அதே போல நியாயசாஸ்திரிகள் எங்க போனாலும் அவங்க கேட்கிற கேள்வி அதுதான். அந்த ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வந்தான், எல்லா கட்டளையும் கீழ்ப்படுகிறேன், ஆனாலும் இன்னும் என் இடத்துல என்ன குறை உண்டு, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கேட்டான். சோ அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறோம், ஆனாலும் கண்டிப்பா நான் மேலே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூரிட்டி அதுல இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆனா நீர் அந்த பரலோகத்தின் வல்லமையோட செயல்படுகிறது, அதனால எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இப்ப இந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வியும் அதுதான். என்னை விட இவர் கொஞ்சம் அதிகமாக தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும், இல்ல மக்களுக்கு முன்னாடி என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரியும் இவன் அந்த கேள்வியை கேட்டான். ஆனா அவன் உள்ளத்துல உள்ளதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததுனால அந்த கேள்வியை அவங்ககிட்டக்கே திருப்புறாரு. வசனம் 26 நம்ம பார்த்தோம்னா 10 26 பார்த்தா தெளிவா இருக்கும். அதற்கு அவரு, நியாயப்பிரமாணத்திலே என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்து இருக்கிறது என்ன அப்படின்னு அவங்ககிட்டக்கே கேட்கிறார். அவன் அதுக்கு ஒரு சரியான பதில சொன்னான். 27வது வசனத்துல பார்த்தோம்னா அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இதை நான் 2 கற்பனையால் தான் சொல்லல, ஒரே கற்பனையா தான் சொன்னான். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து புல் ஸ்டாப் கிடையாது, கமாதான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். இது ஒரே ஒரு கற்பனையா தான் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு தான் இயேசு கிறிஸ்து பதில் சொன்னாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லிருக்குங்கிறது உனக்கு தெரியுது, நல்லது, ஆனா செய், அதை அப்படியே செய், அப்பத்தான் நீ பிழைப்பாய். அதுக்கு நான் சொல்ல ஒரு அர்த்தம் என்னன்னா, அப்பத்தான் நித்திய ஜீவனில் நீ பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத மறைமுகமா அவன்கிட்ட சொல்றாரு. அப்ப அவன் அடுத்து என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்ப அவன் நான் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன், நான் செய்துகிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த நான் நியாயப்பிரமாணத்தை செய்ததுனால நான் நீதிமான். ஆனா பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு போட்டிருக்கேன், அந்த பிறன் யார், நான் யாருகிட்டக்க அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இவன் ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்கிறான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதை இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமை தான் இந்த நல்ல சமாரியன் ஓமை. 30வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் இந்த ஓமை அதுல இருக்கு. இதுல விசேஷமாக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற போது ஒரு காரியத்தை சொன்னார். அது மத்தேயு 5வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கும். மத்தேயு 5ல 20வது வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லிட்டார். இப்ப நீ செய்யறது நீதிதான், ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும் அப்படிங்கிறத அங்கே தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற போதே அவங்க சொல்லிட்டார். இப்பவே அவங்களுக்கு தெரியுது, அப்ப அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு அப்படின்னு. பவுல் அப்போஸ்தலன் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்துல 2வது அத்தியாயம் 13வது வசனத்துல எழுதுகிறாரு, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படிங்கிறார் அவர். இப்ப இவன் இந்த டவுட்ல வச்சுட்டு கேட்கிற போது, நான் எல்லாத்தையும் செய்யறேனே, நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறேனே, இப்ப உன்னை நேசிக்கிற போல இந்த யார் அந்த பிறன் அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கமாக கேட்கறான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு ஓமை தான், ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு போனான். நம்ம அதை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த மூவரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு அந்த நியாயசாஸ்திரி திருப்பி கேட்கிறார். அதற்கு அவன் பதில் சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே அப்படிங்கிறான். அப்ப கூட இவர் சொன்ன ஊமையில அந்த சமாரியன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு இல்லை, அதேங்கிறதையும் பார்க்கலாம். அப்போது ஏசவனை போய் நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்ட்டார். இதோட அந்த ஓமை அங்க முடியுது. இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம்னா, எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் எரியோவுக்கு சென்றார். எருசலேம் மலை மேலுள்ள ஒரு பட்டணம், ஒரு கடல் மட்டத்துக்கு சுமார் 2300 அடி உயரத்துல இருக்கிறது. ஆவிக்குரிய ஆன்மீக பட்டணம்.
பட் எரிகோ அங்க இருந்து கீழாக, அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 800 அடி கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு சொல்றாங்க. அப்படின்னா மேல இருந்து கீழாக இறங்கி போகக்கூடிய பாதை, மலைப்பிரதேசம். எரிகோ வந்து ஒரு வியாபார ஸ்தலமாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் போல, களியாட்டங்களும் மற்ற காரியங்களும் வசதியான ஒரு இடம் போல அந்த ஊர் வந்து முக்கியமாக இருந்தது. எரிகோவில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த டிராவலாக வர்றவங்கள கொள்ளையடிக்கிறது தொழிலாக கொண்டவங்களே கொஞ்சம் நிறைய பேர் அந்த பகுதியில் உண்டு. அந்த பகுதியில் கொஞ்சம் உண்டு. அந்த இடம் கொஞ்சம் மோசமான, ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பட்டணம். ஆனா இங்கே அந்த மனிதன் போற போது அவன் ஒரு கல்லர் கையிலே சிக்கிக்கிட்டான். அந்த மனிதன் யார் என்னங்கிற தகவல் கொடுக்கல. கல்லர் கையிலே சிக்கிக்கிட்டான். தன் பணம், உடைமை எல்லாத்தையும் இழந்தான். அவங்க அவனெல்லாம் அடிச்சு உதைச்சு அவனை காயப்படுத்தி குற்று உயிராக்கி, அதாவது உயிரோட இருக்கானா செத்துட்டானாங்கிற தெரியாத ஒரு கண்டிஷன்ல தெருவில் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு அங்க போயிட்டாங்க. அப்ப அந்த வழியே ஒரு ஆசாரியன் வாரான். இயேசு சொன்ன உண்மையில ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை பார்த்தான். ஆனா ஒரு பக்கமாக விலகி போய்விட்டான். அதற்கு பின்னாடியே ஒரு லேவியனும் வந்தான். லேவியன் என்று சொல்வதற்கு ஒரு காரியம் என்னன்னா, அவனும் ஒரு ஆலயத்துல ஆசரிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன், ஆலயத்துல பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன். அவனும் வந்தான். அவனை பார்த்துட்டு ஒரு பக்கமாக விலகி போயிட்டான். ஏன் காரணம் அப்படிங்கிறதுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம், இங்க சொல்லல. அநேகமாக இவங்கிட்ட உட்கார்ந்துருந்து இவனை எடுத்து பார்த்து பராமரிக்கிற அந்த வேலையில ஈடுபட்டா என் நேரம் வேஸ்ட் ஆகி போயிடும், நான் போக வேண்டிய வேலைக்கு லேட் ஆயிடும். ஒரு காரணம் இருக்கலாம். இன்றைக்கு கூட நிறைய பேர் ஒரு ஆக்சிடென்ட் அது இதை வந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. காரணம் இதுல நான் மெனக்கட்டுக்கிட்டு இருந்தா நான் போக வேண்டிய வேலைக்கு போக முடியாது, லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, இவங்க 2 பேருமே ஆசாரியன்னு லேவியன்னு ஆலயத்துல பணிவிடை செய்யறவங்க. சப்போஸ் இந்த காயம்பட்டவனை போய் தூக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவனுடைய காயம்பட்டவனுடைய ரத்தத்தினால தங்களுடைய ஆடைகள் தீட்டுப்பட்டு போய்விட்டா, ஆலயத்துக்குள்ள இன்றைய வேலைக்குள்ள நான் போக முடியாம, இன்னைக்கு நான் வேலை செய்ய முடியாமல் அந்த பணி தடைப்பட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இரண்டாவதாக ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவதாக, இவன் யாருன்னு தெரியல, எந்த குலம் எந்த கோத்திரத்தான்னு தெரியல, யாரு வீட்டு பிள்ளைன்னு தெரியாது, எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன். இவனுக்கு உதவி போக ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பொறுப்பை ஏன் தோல் உதவி போட்டுக்கணும், ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு பொறுப்பை ஏன் ஏத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மனது இல்லாம இருக்கலாம். இவர்கள் அவனை கண்டு விலகி போனதுக்கு இவைகள் காரணமாக இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த பக்கம் ஒரு சமாரியன் வந்தான். இந்த சமாரியன் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல இவங்களுடைய வரலாறு இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல தான், இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்துலதான் யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்கும் ஒரு விரோதமான ஒரு மனப்பான்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. யூதர்கள் எப்போதுமே சமாரியனை ஒரு மனுஷனா மதிக்கிறதே கிடையாது. அவனை விட்டு, அதாவது பிரயாணம் போற போது சமாரியர் ஊருக்குள்ள போகணும்னா கூட அப்படி சுத்தி கூட போவாங்க, அவன் ஊருக்குள்ள கூட போக மாட்டாங்க. ஒரு தீட்டுப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு இதவனாக அவங்க ஒதுக்குனாங்க. அதனால சமாரியர்களும் யூதர்கள் தங்களை இப்படி நினைக்கிறதுனால யூதர்களுக்கு விரோதமான ஒரு மனப்பான்மையில இருந்தாங்க. உண்மையில இந்த சமாரியர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல யோசுவா மூலமாக தேவன் கொடுத்த அந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த தேசத்தின் ஒரு பகுதிக்குள்ள இவங்க இருந்தவங்க. ஆனா இவங்க அந்த யாக்கோபுடைய 12 கோத்திரத்துல வந்தவங்க கிடையாது. எப்போது சாலமோனுக்கு பிற்பாடு அவன் மகன் காலத்துல இருந்து 2 கோத்திரம் தனியா பிரிச்சு எருசலேமை தலைநகரை கொண்டு யூதாங்கிற பேர்ல ஆண்டாங்க. 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சு
முதல்ல சீலோமை தலைநகரை கொண்டாங்க, அப்புறம் வேற ஒரு ஊர் வச்சாங்க, மூணாவது சமாரியாவை தங்கள் தலைநகரமாக கொண்டு அந்த ஒரு பகுதியில இஸ்ரவேலர் அப்படிங்கிற பெயரோடு அவங்க அங்க இருந்தாங்க. சுமார் ஒரு 220 வருஷம் தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஏன்னா அந்த முதல் ராஜாவுல இருந்து ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை கைவிட்டு விட்டு விக்கிரக வணக்கத்துக்குள்ள அந்த 10 கோத்திரத்தாரும் உள்ள போயிட்டாங்க. அதனால நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அசிரியா தான் இவங்களை கைது பண்ணி எடுத்துக்கொண்டு போனான். போனதுக்கு அப்புறம் அந்த இடம் வேக்கண்டா இருக்குங்கிறதுக்காக வெளி தேசங்களிலிருந்து சிலரை கொண்டு வந்து அங்க குடியமர்த்தினான். இந்த ஏரியாவை நான் பிடிச்சுக்கிட்டேன், இது என் இடம், இதனால நீங்க இங்க குடியிருங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த சிலரை கொண்டு வந்து குடியேற்றணும். இதை நம்ம சரியாக படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல போனோம்னா 17வது அத்தியாயம், அதுல 21வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அதுல இந்த சமாரியர்கள் யார் அப்படிங்கிறது இருக்கும். அதுல விசேஷமாக 2 ராஜாக்கள் 17ல 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். இது ஆண்டவரோட பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளாதவங்க வந்ததுனால மிருகங்களினால அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அதிலே 25வது வசனம் சொல்லுது, அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்ப அசிரியாவினுடைய ராஜா சொல்றான், இது அந்த கடவுளுடைய ஏரியா இது, அதனால அந்த கடவுளை ஆசாரிக்கிற ஒரு ஆசாரியனை கொண்டு வந்து அவன் மூலம் அது என்னன்னு கேட்டு அதையும் செய்யுங்கிறாங்க. அதனால கைது பண்ணி அசிரியாவுக்கு கொண்டுட்டு போயிருந்த ஒரு ஆசாரியனை அங்கிருந்து பிடிச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க. அவன் நியாய பிரமாணத்தை அங்க போதித்தான், தேவனை குறித்த காரியங்களை சொன்னான். இவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க முழுக்க யாவே தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நடக்கல. அவங்க எப்படி நடந்தாங்கிறத 41வது வசனத்துல பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 17:41. அந்தபடி அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். அதாவது இதையும் கொண்டுக்குவாங்க, அதையும் செஞ்சுக்குவாங்க. நியாயப்பிரமாணத்தை முழுசாக அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. இவங்க இந்த யாக்கோபுடைய 12 கோத்திரத்துல வந்தவங்களும் கிடையாது. அதனால யூதர்கள் இவர்களை ஒரு தீட்டாக, இவர்கள் ஒரு ரிஜெக்டடாக ஒதுக்குனாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தது. இஸ்ராயேலை பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு விரோத மனப்பான்மை வளர்ந்து பெருசாகி நின்றது. அதனால யூதர்கள் அவங்கள ஒரு தீண்டத்தகாதவர்களாகத்தான் பார்த்தாங்க. இதை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை காஸ்ட்டுக்கும் இந்த தலித் அப்படிங்கிற லோ காஸ்ட்டுக்கும் இடையில நீ இங்க வராத அங்க போகாதேங்கிறது போல, நம்ம காலத்துல கொஞ்சம் பரவாயில்ல, முந்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. அது போல ஒரு சூழ்நிலை இயேசுடைய காலத்துல இருந்தது. இதை நம்ம பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது 12 சீஷர்களை நியமித்து இவங்களை போய் நீங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்கன்னு அனுப்புகிற போது, அதாவது மத்தேயு 10வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 12 சீஷர்களை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அப்படி அனுப்பையிலே அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு அவங்களுக்கு. மத்தேயு 10வது அத்தியாயத்துல 5. அந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்கள் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கே போங்கள். இது ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இவங்களை வெறுக்கல,
ஆனா இவங்க சமாரியர் பட்டணத்துல போற போது இவங்களுக்கு சரியான வரவேற்பு கிடைக்காம எதிர்ப்பு கிடைக்கலாம். அவங்க சரி ஆகிற வரைக்கும் நீங்க போகாது இருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புனார். நமக்கு தெரிஞ்ச போது யோவான் 4வது அத்தியாயத்துல ஒரு சமாரிய பெண் தான் இயேசு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார். அவர் குடிக்க தண்ணி கொடு அப்படின்ன போது, தாகத்துக்கு தண்ணி தான் என்கிட்ட எப்படி கேட்கலாம், நீ யூதா நான் சமாரிய பண்ணலன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவளிடத்துல பேசின அந்த கான்வர்சேஷனுடைய முடிவுல அவள் ஊர்ல இருக்கிற சமாரியர்களை கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி, அவங்க வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு 2 நாள் தங்கி இருந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னாங்க. அது சீகோம் பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியா. ஆனா இதுல கூட நம்ம பார்க்கலாம், அந்த ஊர்ல உள்ள ஒரு சிலர் இவரை ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய பேர் சமாரியர்களுக்குள்ள கொஞ்சம் 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 கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. அவங்களும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறாங்க. இப்ப இந்த ஒரு நடந்த சூழ்நிலையிலும் கூட நம்ம லூக்கா 10வது அத்தியாயம் பார்த்தோம். 9வது அத்தியாயத்துல 53ல இருந்து நம்ம படிச்சோம்னா அங்க ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கும். 51ல இருந்து நம்ம படிக்கலாம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது எருசலேமுக்கு போக தன் முகத்தை திரும்பி தனக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இது வந்து அந்த 12 சீசர்கள்ல. அவர்கள் எருசலேமுக்கு போக மனதா இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க எருசலேமுக்கு போறவங்க என் ஊருக்குள்ள வராதீங்கன்ட்டாங்க. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்ததை போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க இயேசுடைய 2 சீசர்கள் தான், 12 பேர்ல ஒண்ணுதான். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா அப்படிங்கிறத அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போயிட்டாங்க. இது 9வது அத்தியாயத்துல. இதை தொடர்ந்துதான் 10வது அத்தியாயத்துல இந்த இன்சிடென்ட தொடர்ந்து வருகிற போதுதான் இந்த நல்ல சமாரியன் உவமையை அவர் சொல்லுகிறார். ஸோ சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இருந்த வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து கூறின உவமையில வந்த அந்த சமாரியன் ஒரு வேலை, ஒரு உத்தேசமாக குறிப்பாக இல்லை, ஒரு வேலை, அவன் எரிகோவுக்கு வியாபார நிமித்தமாக சென்ற ஒரு வியாபாரியாக இருக்கலாம். எண்ணெய்களும் திராட்சரசங்களும் அவன் கையில கொண்டுட்டு வந்தனால எண்ணெயும் திராட்சரசமும் வியாபாரத்துக்கு கொண்டுட்டு வந்த ஒரு வியாபாரியாக இருக்கலாம். அவன் வந்தான், அவனை பார்த்தான். காயம்பட்டு கிடந்த அந்த மனிதனை பார்த்த உடனே அவன் மேல மனது உருகினான். முதல் காரியம் அதுதான், அவன் மேல மனது, ஐயோ இப்படி கிடக்கிறானேன்னு மனது உருகினான். அப்புறம் அவன் காயங்களுக்கு முதலுதவி செய்தான். தாங்கிட்ட இருந்ததை எண்ணெயும் திராட்சரசத்தையும் வைத்து அவன் காயங்களை கழுவி அவனுக்கு ஒரு முதல் உதவி செய்தான். பிறகு தன்னுடைய வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு, இவனை இப்படியே தெருவிலேயே போட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, பராமரிப்புக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு, ஒரு சத்திரத்துக்கு கொண்டுட்டு வரான். அவன் அந்த பகுதியில் அடிக்கடி வந்து போயிருக்கணும். அதனால எங்க சேஃப் பிளேஸ்ன்னு அவனுக்கு தெரியும், அங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறான். விட்டுட்டு மறுநாளிலே தான் புறப்படும் போது அப்படின்னா ஒரு நாள் அவன் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறான். அவனுக்கு முதலுதவி கொடுத்து அவனுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, காயத்துக்கான சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு பண்ணி உணவும் அவனுக்கு கொடுத்து அவனை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தன் வேலைக்காக மறுநாளில புறப்படும் போது சத்திரக்காரங்கையில 2 பணம் கொடுத்தான். 2 பணம் அப்படிங்கிறது அந்த நாள் கணக்குல தோட்ட வேலை செய்யறவங்களுக்குரிய 2 நாள் சம்பளம். நம்ம ஏற்கனவே ஒரு கதையில படித்தோம், தோட்டக்காரர் தோட்ட வேலைக்கு அனுப்பி ஒரு நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசினான் அப்படின்னு. இன்னைக்கு தோட்ட வேலை செய்யறவங்களுக்கு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. அது போல இருக்கலாம். 2 நாள் சம்பளம் அது கணக்கு. அந்த காசை சத்திரக்காரன் கையில கொடுத்துட்டு, இவனை நீ நல்ல கவனமா பார்த்துக்கோ, நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு திருப்பி வருவேன், நீ இவனுக்கு இன்னும் அதிகமா செலவு பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நான் தாரேன்னு சொல்லி அதையும் பொறுப்பேற்றுக்கொண்டு, அவனுக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவன் திரும்பி சொன்னான்.
இந்த ஒரு காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியனை குறித்த எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு தான் அவர் கேட்கிறாரு, இப்ப இந்த கல்லர் கையில அகப்பட்ட அந்த மூவரிலே யார் இவனுக்கு பிறனா இருந்தான் அப்படின்னு கேட்கிறார். அதாவது நீ உனக்கு பிறன் யாருன்னு பாக்குற, பட் அந்த காயப்பட்டு கிடந்தானே அவனுக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப கூட அந்த மனிதன் மறைமுகமாக அந்த சமாரியன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இல்லாம, அவனுக்கு இரக்கம் பாராட்டினவனே அப்படின்னு சொன்னான். அப்பதான் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொன்னாரு, நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டார். முழு நேர சேவையில இருக்கலாம், ஆண்டவருக்குரிய ஊழியத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கிரியையில நம்ம காண்பிக்காவிட்டால் அந்த ஆராதனையோ ஊழியமோ நான் சொல்லுவதோ எல்லாமே ஒரு எப்படின்னா ஜீவன் இல்லாத ஒரு கிரியையாக, செத்த கிரியையாக. நமக்கு வேதத்திலே கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய அடிப்படை உபதேசங்கள் முதலாவது வருவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், இது வேணும் அப்படிங்கிறது. இந்த சமாரியன் நியாயப்பிரமாணத்தை கேட்டவன் இல்லை, நியாயப்பிரமாணத்தினால போதிக்கப்பட்டவனும் இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அதை அவன் உள்ளாக அறிந்தவனாக அதை செய்தவனாக இருந்தான். இது ரோமர் நிருபத்துல பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிற போது அதுல இந்த ஒரு காரியத்தையும் அவர் எழுதுகிறார். 13 நம்ம படிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்ற அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றொன்றையும் தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். சொல்லிட்டு தான் இயேசு சொல்லுகிறாரு, என் சுவிசேஷத்தின்படியே. அதான் பவுல் ரோமர்கள் எழுதுவது, நான் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி, நான் அறிவிக்கிற சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அப்படிங்கிறார். சோ அவங்களுக்குள்ளேயும் அந்த நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கு. என் கையில வேதம் இருக்குன்னா பெரிய ஆள் நீ சொல்லாத, வேதம் இருக்கிற நாள் கிடையாது, வேதத்தின்படி செஞ்சாதான் நீ பெரிய ஆளு அப்படிங்கிற. இதுல அவனுடைய கிரியை தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், எனக்கு முன்ன பின்ன தெரியாதவன், ஆனாலும் அவன் மேல மனதுருகி அவனுக்கு என்னால முடிந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே செஞ்சேன் அப்படிங்கிறதான் ஆண்டவர் தன்னை அவன் நேசிக்கிறதாக அவர் கருத்திலே எடுத்துக்கொள்கிறார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படிங்கிற கடைபிடிக்காத வரைக்கும் நான் தேவனே உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் தன் பார்வையில ஒரு மாய்மாலமாக தான் எடுத்துக்கிறார். கிரியையில தான் நம்மளுடைய அந்த விசுவாசமும் நம்மளுடைய அன்பும். அதான் உதாரணமா என்னில் அன்பு கூர்ந்து தன் குமாரனை பலி கொடுத்து என்னை மீட்டு கொண்டார், அதனால நானும் தேவனை உம்மை நேசிக்கிறேங்கிறேன். சரி, அந்த நேசத்தை காண்பி அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இதுதான் அங்க வரக்கூடிய காரியம். 1 யோவான் சுவிசேஷத்துல 4வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல யோவான் இந்த ஒரு காரியத்தை நன்றாகவே எழுதுகிறார். 1 யோவான் 4வது அத்தியாயத்துல பார்த்தா 16 21 வரைக்கும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் அப்படிங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை. இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசம் மத்தேயு 5:6 கொடுக்கிற போது சொல்கிறாரு, நீ ஆண்டவரிடத்துல காணிக்கை செலுத்த வருகிற போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று உன் மனதிலே பட்டா முதல்ல போய் அதை போய் சரி செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் உன் காணிக்கை கொடு, நான் வாங்கிக்குவேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் நான் அப்படிங்கிற. ஸோ யார் மேலும் ஒரு வெறுப்போ கசப்போ இல்லாமல் நம்மால் இயன்ற வரை நம்மை சூழ நிற்கிறவங்க, இதுல முக்கியமான அவன் கிறிஸ்தவன் அவனுக்காக செய்வேன், இவன் வேற மதத்தவன் அதனால அவனை நான் கண்டுக்க மாட்டேன், இவன் கடவுளே இல்லைங்கிறவன் அதனால இவனை வெறுத்து தள்ளுவேன் அப்படிங்கிறது இல்லாம எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். யார் என் தேவன் என்னை சிருஷ்டித்தவர் யாரும்போது எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது, அவ்வளவு. அதுக்காக நான் அவனை வெறுத்து ஒதுக்காம அவனும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவன் மேல அன்பு கூற வேண்டியதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த காலத்திலே அவர் சொன்ன காரியம் அதுதான், பிறனிடத்திலே நீ அன்பு கூறு, அப்பொழுதுதான் தேவனில் நீ அன்பு கூறுகிறாய் என்பது உண்மை அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறார். சொல்லு, நியாயப்பிரமாணிகளா இருக்கட்டும், பரிசேயர் வேத எல்லாவாக இருக்கட்டும், ஆனால் கீழே இருக்கிறவன் அன்பு கூறாமல் நான் செய்யக்கூடியதெல்லாம் வீண், அதனால் நீ அதை செய்ய, அப்போது நீ பிழைப்பாய் அப்படின்னு முடிக்கிறார். இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே அவர் சொன்ன காரியம்தான், இந்த சமாரியனை போல உன் கிரியையிலே நீ காண்பிக்காவிட்டால் உன் அறிந்த அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு, தெளிவு எல்லாம் கொஞ்சம் வீணானதுதான் அப்படிங்கிறார். இதுதான் அதுல முக்கியமான ஒரு பாதை. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சமாரியனை போல நடந்து கொள், அவ்வளவுதான் இதுல முக்கியமாக முடியும். இன்றைய தினத்துக்கு இன்றைய இந்த வேத பாடம் இத்தோடு முடிந்தது. நன்றி, வணக்கம்.